வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் முட்டை கீ ரோஸ்ட் ரெசிபி தயார் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து கர்நாடகா ஸ்டைல் எக் கீ ரோஸ்ட்டு. நார்மலாக வந்து இங்கே நீர் தோசை, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கு அவங்க சர்வ் பண்ணுவாங்க சைட் டிஷ்ஷாக. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். கீ ரோஸ்ட் ஏற்கனவே உங்களுக்கு நான் ரெசிபிக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இருந்தாலும் நான் திருப்பியும் இந்த மசாலாலாம் எடுத்து தயார் பண்ணி வச்சுருக்கேன். வற்றல் மிளகாய் தேவைப்படும், மல்லி விதை, சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம், ஒரு சின்ன பீஸ் அளவு புளி, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள். முட்டை வந்து வேவிச்சு தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். 7 முட்டை யூஸ் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, ஒரு 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நெய் தாங்க யூஸ் பண்ணணும் இந்த ரெசிபிக்கு. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. இந்த ரெசிபி வந்து இன் அசோசியேஷன் வித் ப்ரெஸ்டீஜ் எக்ஸ்பிரஸ் மிக்சர் கிரைண்டர் PX 2.0. நான் PX 1.0 ஏற்கனவே உங்களுக்கு நான் அன்பாக்சிங் செஞ்சு ப்ரீவியஸ் வீடியோ இங்கிலீஷ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். இந்த PX 2.0 வந்து ஒரு எக்ஸலண்ட் காம்பேக்ட் மிக்சர் கிரைண்டர், ஜூஸர் ஜார் அண்ட் மல்டிபர்பஸ் ஜாரோட வருது. ரொம்பவே பிரமாதமான ஒரு மிக்சர் கிரைண்டர்னு சொல்லலாம். பட்டுன்னு வந்து மசாலாலாம் அரைப்பட்டுறது. நான் வந்து ஏன் இந்த கீ ரோஸ்ட் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறதுக்கு தொடங்கினேன்னா, இந்த ப்ராசஸ் ரொம்ப அதிகம் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த வற்றல் மிளகாலாம் நம்ம வந்து வறுத்து ஊற வைக்கணும் சுடு தண்ணியில். அதெல்லாம் பண்ணாமல் நான் எல்லாமே பொருட்கள் வறுக்காமையே அப்படியே பச்சை வந்து இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன். ஸோ நல்ல பேஸ்ட்டு தயாராச்சு. நான் அது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நான் தயார் பண்ணேன். ஸோ இந்த டீட்டெயில் ரெசிபி வந்து என்னோடய பிளாகில் இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் வந்து மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறாங்க. என்னோடய ப்ரீவியஸ் கீ ரோஸ்ட் ரெசிபிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் வறுத்து நல்லா ஊற வச்சு தண்ணியில், அதுக்கு பிறகு வந்து நான் இதை அரைச்சிருக்கேன். நல்லா வெந்நீரில் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ நைஸாக வரணும் மசாலா நம்மளுக்கு இந்த கீ ரோஸ்ட்டுக்கு. இப்போ எல்லா பொருட்களும் நான் வந்து இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கினேன். டூ ஸ்பீட் செட்டிங்கில் வச்சு கொரப்பாக அரைச்சிக்கினேன். இப்போ இந்த கொரப்பாக அரைச்ச மசாலாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வெந்நீர் சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துருக்கேன். சேர்த்து திருப்பியும் நைஸாக விழுத அரைச்சிட்டேங்க. நல்லாவே நைஸாக விழுத அரைச்சிச்சு இந்த மசாலா. அண்ட் இந்த மிக்ஸி வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்க தொட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு சின்ன மசாலாஸ் நம்ம கிரைண்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ரொம்ப அருமையாக இருக்குது. அண்டு நம்ம வந்து வறுத்து ஊற வச்சு ரொம்ப ப்ராசஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி லைட்டாக வெந்நீர் சேர்த்து நம்ம விழுத அரைச்சி மசாலா தயார் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கீ ரோஸ்ட்டு தயார் பண்ணலாங்க. நான் இப்போ வந்து ஒரு மிதமான தீயில் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இந்த ரெசிப்பியில் வெறும் நெய் தான்.
எண்ணெய் கிடையாது. நீங்கள் வந்து எண்ணெய் நெய் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது. இந்த ரெசிபி அந்த மசாலா வந்து நெய்யில் தான் ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு. இப்போ வந்து இந்த நெய் நல்லா காஞ்சதும் இல்லை அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்குங்க மசாலா பேஸ்ட்டு. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வந்து என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் விசிட் பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணதும் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, நான் வந்து அதில் மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மசாலா பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ சுத்தமாக இது ஒர்க் பண்ணல, எல்லாமே பச்சையாக இருக்குது பொருட்கள். ஸோ வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த மசாலா பேஸ்ட் நிறைய மீந்திருக்கு அந்த ஜாரில். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, அதாவது வெந்நீர் விட்டுருக்கேன். இது வந்து நல்லா கரைச்சி திருப்பி அந்த மசாலா பேஸ்ட்டில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணணும். ரொம்ப காம்பேக்ட் அண்ட் வெரி ஈஸி டு யூஸுங்க இந்த மிக்சர் ஜாரு. நீங்கள் வந்து ஈஸியாக இது வாஷ் பண்ணலாம் அண்ட் இது ஸ்டோர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது தண்ணி சேர்த்து மசாலா பேஸ்ட்டை குக் பண்ணுறதுக்கு விட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட போகிறேன். அந்த நெய் வந்து மேலே மிதந்து வரணும். உப்பு சேர்த்துக்க போகிறேன் தேவைக்கேற்ப. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் ரெசிபி பிளாகில் இருக்கவங்க பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். நல்ல நெய் வந்து மசாலா விட்டு மேலே மிதந்து வந்திருக்கு. இதில் வந்து நான் முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கறி பேஸில் வந்து இந்த முட்டை வேகணும். ஸோ மிதமான தீயில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருந்தேன். இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் அது கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா மசாலா வந்து ஈஸியாக உங்களுக்கு அடி பிடிச்சி தீயறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரெசிபியில் இந்த மசாலா தீயவே கூடாது. ஸோ ஆனமட்டுக்கும் கலரி விட்டுட்டே இருக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில். நல்லா அந்த மசாலா வற்றி வருது பாருங்கள். நீங்கள் இந்நேரத்துக்கு எடுத்திங்கன்னா சப்பாத்திக்கு சர்வ் பண்ணலாம், தோசை சப்பாத்திக்கெல்லாம் சர்வ் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். நம்ம வந்து சாதம், இந்த நீர் தோசைன்னு வந்து இங்கே தயார் பண்ணுவாங்க. அந்த நீர் தோசைக்கெல்லாம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இடியாப்பத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து ட்ரை பண்ண போகிறோம் இந்த மசாலாவை. அந்த முட்டை மேலே வந்து நல்லா புடிப்படணும் அந்த மசாலா, அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கீலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த எக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சுத்தமாக வற்றிருக்கு. நான் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா ஸ்லோவாக கலரி விட்டுட்டே இருந்தேன். அந்த முட்டை கூட உடையக்கூடாது. ஸோ அந்த முட்டை டெலிகேட் ஐட்டம், சீக்கிரமாக உடஞ்சி போவோம். நிதானமாக கலரி விட்டுட்டே இருந்தேன். வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பரிமாறி இருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த நெய் வாசனை இந்த முட்டையில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.